is your aim in life? போலீஸ் தானே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் வந்து நம்ம இந்த போஸ்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், ஒரு நியூஸ் பேப்பரோட கட்டிங். ஸோ இதுதான் வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி வந்து பரவிக்கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி வந்து நிறைய மாணவர் வந்து நிறைய கேள்வி வந்து கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். எந்த கொஷினுக்கெலாம் கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ரீரிசல்ட்டில் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆல்ரெடி பாஸ் பண்ண கேண்டிடேட் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, அதே மாதிரி வந்து ஆல்ரெடி ஃபிசிக்கல் முடித்தவங்களுக்கு மறுபடியும் வந்து ஃபிசிக்கல் மறுபடியும் வந்து இன்வைட் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு சில முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எது அப்படின்னா, கொஷின் புக்லெட் வந்து ஏ சீரீஸ். சரிங்களா? கொஷின் புக்லெட் வந்து ஏ சீரீஸில் கொஷின் நம்பர் வந்து 6th கொஷின். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த கொஷினுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க இந்த கொஷினுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஷின் வந்து 7th கொஷின். இதுவும் வந்து கொஷின் சீரீஸ் வந்து ஏ புக்லெட்டு. இந்த கொஷினுக்கு வந்து கேஸ் போட்டவங்களுக்கு மட்டும் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்ல, இந்த கொஷினுக்கு கேஸ் போட்ட கேண்டிடேட்டுக்கு மட்டும் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஷின் எது அப்படின்னா, கொஷின் புக்லெட் சீரீஸ் ஏ, கொஷின் நம்பர் 13. இந்த கொஷினுக்கும் வந்து யாரெல்லாம் இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஷின் புக்லெட் ஏ, கொஷின் நம்பர் வந்து 31. இந்த கொஷினுக்கும் வந்து யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லி. கொஷின் வந்து புக்லெட் சீரீஸ் ஏ, கொஷின் நம்பர் 52. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சியை வந்து யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ எல்லாத்துக்குமே வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீழே இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் வந்து இம்பாக்ட் ஆகாது. கொடுத்த அந்த 3 கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்களே அதில் இம்பாக்ட் ஆகும். அது இல்லாமல் கொஷின் நம்பர் 7th மட்டும் யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் ரிட்டன் எக்ஸாமில் வந்து நான் பாஸ் பண்ணலை சார், இப்போ அகைன் வந்து ரீரிசல்ட் விட போகிற ரிசல்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி விட்ட ரிசல்ட்டில் வந்து ஒரு மார்க்கில் வந்து விட்ட கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வர இருக்க ரீரிசல்ட்டில் உள்ளே வரதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணிட்டேன் சார், பாஸ் பண்ணிவிட்டு நான் ஃபிசிக்கல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அகைன் வந்து ரீரிசல்ட்டில் வந்து மறுபடியும் வந்து நான் வந்து ஃபிசிக்கல் நான் பண்ணணுமா சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்த ரிசல்ட்டில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணவங்க வந்து யாருமே வந்து அகைன் வந்து ஃபிசிக்கல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஃபிசிக்கல் பண்ண கூப்பிட மாட்டாங்க. உங்களை வந்து ஓவரால் ஃபில்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எந்த ஒரு ஒரியும் நீங்கள் பண்ணிக்க தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ இன்னும் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி விட்ட ரிசல்ட்டில் நான் பாஸ் பண்ணிவிட்டேன், நான் ஃபிசிக்கல் போகலை. இப்போ அகைன் வந்து ரிசல்ட் வரப்போ என் நம்பர் வந்து நான் வந்து ஃபிசிக்கல் போகலாமா சார் அப்படின்ட்டு கேட்குறீங்க. நீங்கள் வந்து போக முடியாது. ஆல்ரெடி பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவங்களும் சரி, ஆல்ரெடி பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் போகாத பர்சனும் சரி, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து இன்வைட் பண்ண மாட்டாங்க. இப்போ புதுசாக வர இருக்க அந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து உள்ளே வராங்களோ அந்த நபர்கள் மட்டும்தான் வந்து ஃபிசிக்கலுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் ஃபிசிக்கல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பிசிக்கு வந்து 55 மார்க் வருதுன்னு வச்சுங்க. அந்த 55 மார்க் வர கேண்டிடேட்டு இப்போ கொடுத்த அந்த 3 கிரேஸ் கொஷினுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கிரேஸ் மார்க் இல்லாமே வந்து அவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அந்த மார்க் வந்து கால்குலேட் பண்ணி வந்திருக்கு, ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ அகைன் வந்து இப்போ ரீரிசல்ட் விட போகிறதில்ல. அந்த கொஷினுக்கு வந்து 3 கொஷினுமே ராங்காக போட்ட பர்சன் அவங்களுக்கு வந்து 3 கொஷினுக்குமே மார்க் கிடைக்கும் பட்சத்தில் நான் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகியிருக்கேன், நான் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரு சில மாணவர்கள் வந்து கேட்குறீங்க. சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. மேபி வந்து சான்சஸ் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 55 மார்க் எடுத்துருக்கீங்க, அந்த பிசி கேட்டகரியில் வரீங்கன்னு வச்சுங்க. 55 மார்க் எடுத்துருக்கீங்க, அந்த 3 கிரேஸ் மார்க்குக்கு வந்து கரெக்டாக போட்டுருக்கீங்க. இப்போ வந்து நான் வந்து 54 மார்க் எடுத்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த 3 கொஷினுக்கும் வந்து நான் தப்பாக போட்டிருக்கேன். இப்போ அந்த 3 கொஷினுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்துருச்சு அப்படின்னா என் மார்க் வந்து எவ்வளோ, 57. அப்போ நான் உள்ளே வருவேன், நீங்கள் வெளியே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து டிஎன்எஸ்ஆர்பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வந்து வேறு கிளாரிஃபிகேஷன் எதனாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் கால் பண்ணாதீங்க, கொஞ்சம் நான் வந்து ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன். கால்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டீங்க. சரிங்களா? கால் பண்ணாதீங்க. இது இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க விரும்பிக்கிறேன், ரிட்டன் கட் ஆஃப் கூடுமா சார் அப்படின்ட்டு கேட்பீங்க. கண்டிப்பாக ரிட்டன் கட் ஆஃப் கூடும்.
இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிசிக்கு வந்து 55 வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ 56 இருக்கலாம், இல்லாட்டி 57 கூட ரிட்டர்ன் கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஓவரால் கட் ஆஃபும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து 3 மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் இப்போ 3 மார்க் வந்து தப்பாக போட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் கூடும். கூடுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து கூடுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா?